Hi friends, welcome to BALA channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். பிரியாணினா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுல நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது எப்படினு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்துர்க்கேன். பீன்ஸ் ஒரு 6 பீன்ஸ், கேரட் ஒரு சின்ன கேரட் 2 கேரட், ஒரு பெரிய வெங்காயம், தயிர் வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன். பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு 1/4 கப், தக்காளி ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். 2 டேபிள் ஸ்பூன் புதினா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. இதில் நமக்கு தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், மஞ்சள்தூள் சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், ரெட் சில்லி மிளகாய், காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம், சாதா மிளகாய் சேர்த்துக்கலாம், வீட்டில் உள்ள மிளகாய் தூள் எந்த உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மிளகாய் தூள் சேர்த்துங்க. அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா களைஞ்சிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிங்க. நான் இந்த சின்ன பேன்லேயே செய்கிறனால இதில் எல்லாமே காயில்லாமல் வதக்கிக்கிறேன். ஒரு சின்ன டீஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க போதும். நெய் சேர்க்கறனால நெய் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம், ஒரு பிரிஞ்சி இலை, ஜீரகம், பெருஞ்சீரகம், இதோட மசாலா வாசனை தான் நமக்கு பிரிஞ்சி கிடைக்குது. அதனால இதை காந்தாம பார்த்துங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து வச்சது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி எடுத்து வச்சு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது கேரட், பீன்ஸ், ஃப்ரெஷ் பட்டாணி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது புதினா, கொத்தமல்லி, இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரிசியில் உள்ள தண்ணியே சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கும் போதே இது அரிசிக்கு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், அதே கப் அளவால். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே அரிசி போட்டுடலாம். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நான் ஃபஸ்ட்டு காய்க்கு மட்டும் தான் உப்பு போட்டேன். இப்போ சாதத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே அரிசி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும்.
நல்லா கொதி வந்துருச்சு போதும். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப ஹார்டாக கிண்டாதீங்க, ஒரு சில அரிசிகள் வந்து உடஞ்சி போயிடும். போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஆவி வரட்டும், வந்ததுக்கப்புறம் போடுங்க. போட்டு ஒரு விசில் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆவி வந்துருச்சு. நான் விசில் போட்டுறேன், வெயிட் போட்டுறேன். ஒரே ஒரு விசில் தான். அவ்வளோதான், ஒரு விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். உடனே திறக்காதீங்க, ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். கேஸ் நல்லா இறங்கினதுக்கப்புறம் திறக்கலாம். இடிச்சா பார்க்கலாம். நல்லா இறங்கிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போதும் கேஸ் கட் வெயிட் எடுத்துட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், விசில் எடுத்துட்டு தான். வாவ், சூப்பராக செம்மையாக வந்துருக்குது பாருங்க. நல்லா இருக்குது, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குதுங்க. இப்படி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக நீங்கள் இது பண்ணி விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கிறனால இதை கிளறவே மனசு வரல. சூடாக இருக்கிறனால நமக்கு கரண்டி போட்டு கிண்டனா அரிசி உடஞ்சிரும். இப்போ பாருங்க, அப்படியே நல்ல நூடுல்ஸ் மாதிரியே வந்துருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. எப்போதும் இந்த மாதிரி ஐட்டம் செய்யும் போது ஃபஸ்ட்டு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிங்க. நமக்கு அப்போ தான் அந்த அரிசி முழுசாக கிடைக்கும்போது அதோட டேஸ்ட்டு, அதோட பார்க்கறதுக்கான இது எல்லாமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு கிளறிக்கிங்க. அவ்வளவுதாங்க, சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.